ஹாய் ஆல் வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி. இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட ஹேரை எப்படி ஹெல்த்தியாக நேச்சுரல் சைனாக மாற்றுறது அண்ட் அது மட்டும் இல்லாமல் திக்காக வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நான் இதை எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட் தான். ஃப்ளாக்ஸ் சீடில் வந்து நேச்சுரலாகவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நேச்சுரல் கண்டிஷ்னரும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையவே விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்மளோட ஹேரை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ டேமேஜ் ஆகியிருந்தாலுமே நம்மளோட ஹேரை வந்து நேச்சுரல் ஷைனாக மாற்றுறதுக்கு இதில் உள்ள ஜெல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி லீவ்ஸ் தான். இந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேரில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே அதை சரி பண்ணி கொடுத்து ரூட்லேருந்தே நம்மளோட ஹேரை ஸ்ட்ராங்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டேண்ட்ரஃப் எப்படி இருந்தாலுமே இந்த ஒரு ஹேர் பேக் அதை க்யூர் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து நல்ல கண்டிஷனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ரோஸ்மேரி லீவ்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நான் இது கூட என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். ஸோ வெந்தயத்தில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது அண்ட் விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸும் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுத்து அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஹேர் ஸ்டாண்ட்ஸில் ஃபுல்லாக பிரேக்கேஜ் ஆகிறது, இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருந்தாலுமே சரி தான். இந்த வெந்தயம் மட்டும் இல்லை, இந்த 3 இன்க்ரீடியண்ட்டுமே பிரேக்கேஜ், நம்மளோட ஹேர் வந்து எவ்வளோ டேமேஜ் ஆகியிருந்தாலுமே அதை சரி பண்ணி கொடுத்து ஹேரை ஹெல்த்தியாக நல்லா நேச்சுரலாக கிளாஸி சைனாக மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது கூடவே நான் செம்பருத்தி பூவும் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த செம்பருத்தி பூவுமே நம்மளோட ஹேரை வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து சன்னில் இருந்து நம்மளுக்கு ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி பிரேக்கேஜ் ஆகி இருந்தாலும் ஸோ அதை வந்து சரி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த செம்பருத்தி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாகவே சொல்லிடுறேன். இதை எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சமையல் பாத்திரம், ரொம்ப காரம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ ஹேருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 2 கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவே போதுமானதாக இருக்குது. ரொம்ப தண்ணியாக நம்ம அதிகமாக ஊற்றிட்டோம்னாலுமே இந்த ஹேர் ஜெல் பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஒரு மாதிரி ஒழுகிக்கிட்டு எல்லா இடமும் சிந்திகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாக விட்டுறக்கூடாது. அதுதான் ரொம்ப மெயின். நீங்கள் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. அதோட எசன்ஸ் ஃபுல்லாமே இறங்கணும். ஸோ வெந்தயம், ரோஸ்மேரி லீவ்ஸ் அண்டு செம்பருத்தி பூ, இது 3ல் உள்ள எசன்ஸும் அதில் நல்லா இறங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை நல்லா லோ ஃப்ளேம் அண்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதித்த உடனே பொங்குன உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்ல ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி வரணும். அந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. ஃபில்டர் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிரும். ஸோ நல்லா அப்பப்போ இதை எடுத்து இப்படி பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ வந்து லைட்டாக நம்மளுக்கு ஜெல் ஃபார்ம் ஆகிருக்குது. இன்னும் நல்லா அதோட எசன்ஸ்லாம் இறங்கி அந்த ஃப்ளாக்ஸீடில் உள்ள ஜெல் ஃபுல்லாக நல்லா வரணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னாவே தெரியும். முன்னை விட இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொம்ப கெட்டியாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம இதை எடுத்து ஃபில்டர் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஜெல் வந்து கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப கெட்டியாகிட்டு அதிலேருந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. அந்தளவுக்கு இருக்கும். கம்மியாகவும் ஆயிரும் குவான்டிட்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஐயோ ரொம்ப கெட்டியாயிரும் அப்படின்ட்டு ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் எடுத்துடாதீங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஜெல் ஃபார்ம் ஆகணும். அதுவும் போக நம்ம போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸுமே இறங்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு பாருங்கள். ஊற்றும் போது இந்த மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா ஃபில்டர் ஆகும். நல்ல இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டினீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா அந்த ஜெல் ஃபுல்லாக வந்துடும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் தெரியும். இது ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஜெல் மாதிரி ஆயிரும். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். அதில் உள்ள எல்லாமே இறங்கிடும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல திக்கு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிரும் நம்மளுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இதோட கலரே அவ்வளோ வைப்ரண்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹேரில் வந்து ரொம்ப பெனிஃபிட் தரக்கூடியது. ஸோ இதில் உள்ள எசன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரோஸ்மேரி அண்டு ஃபெனுக்ரீக் அண்டு இந்த ஹைபிஸ்கஸ் எல்லாத்தோடையும், அது மட்டும் இல்லாமல் மெயின் இன்க்ரீடியண்ட் ஃப்ளாக்ஸீட் ஜெல்லு, இது எல்லாத்தோட இன்க்ரீடியண்ட்டும் நம்மளோட ஹேரில் வந்து
அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ளை பண்ணும்போதே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் குடுக்கும்னு. கண்டிப்பா சாஃப்ட்டாவும் நம்மளோட ஹேர இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி குடுக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா உங்களோட ஹேர் சூப்பர் ரிசல்ட் குடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஹேர் பேக்ஸ்லாம் நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ் தான். கண்டிப்பா யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.